Dear Centum students, grade 10 CBSE State Board Foundation Physics பார்த்துட்டு இருக்கோம். இந்த previous videosல light reflection and refraction அந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தோம். அந்த லெசன்ல இந்த last class we discussed about reflection, laws of reflection, அதே மாதிரி terms related to spherical mirrors and then image formation by spherical mirrors பார்த்துட்டு இருந்தோம். image formation by spherical mirrors நம்ம வந்து என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா qualitative approach அப்படின்னு சொல்லலாம். diagrams எல்லாம் வர்றதுனால qualitative approach அப்படின்னா என்னன்னா final image formed at infinity, final image formed at C, between C and F, கரெக்டா நம்பர்ஸ்ல சொல்லாம ரஃபா சொல்றது between C and F, beyond C இந்த மாதிரி. ஸோ இந்த வீடியோ தேர்ட் வீடியோல நம்ம சேம் இமேஜ் ஃபார்மேஷன் தான் பார்க்க போறோம். ஆனா அதை குவான்டிடேட்டிவ் அப்ரோச், நம்பர்ஸ்ல எந்த சென்டிமீட்டர்ல கிடைக்குது, 10 சென்டிமீட்டர்ல கிடைக்குது, 20 சென்டிமீட்டர்ல கிடைக்குது அப்படின்னு சொல்றதுதான் குவான்டிடேட்டிவ் அப்ரோச். ஸோ இந்த இமேஜ் ஃபார்மேஷன் எங்க நடக்குது, அது எந்த டைப் ஆஃப் இமேஜ், there are two types of image ன்னு பார்த்திருக்கோம். ஒன்று வந்து ரியல் அண்ட் இன்வெர்டட், virtual and erect அப்படின்னு பார்த்திருக்கோம். இந்த ரியல் அண்ட் இன்வெர்டட், virtual and erect the two types of images பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம எப்படி குவான்டிடேட்டிவா சொல்றது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். that we call it as mirror formula and magnification, சரியா? ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். நான் கார்த்திகேயன், PGT Physics. So before going to the lesson, mirror formula and magnification, நம்ம இந்த கான்கேவ் மிரர் அண்ட் கான்வெக்ஸ் மிரரோட யூசஸ் பத்தி பார்க்க போறோம். இந்த கான்கேவ் மிரர் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, கான்வெக்ஸ் மிரரை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. கான்கேவ் மிரர்ஸ் ஆர் யூஸ்ட் இன் டார்ச் லைட். கான்கேவ் மிரர்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க? The concave mirror are used in torches, searchlight and then vehicle oda headlight in order to produce parallel beam of light. சரியா? இந்த parallel beam of light கொடுக்கிறதுக்காக நம்ம concave mirrors யூஸ் பண்றோம். ஸோ இது எந்த ரூலுக்கு இடையில வருது அப்படின்னா, நம்ம concave mirrors எடுத்துக்கிறோம். இந்த concave mirrorல when light pass through the principal focus after reflection, it passes parallel to the principal axis. இப்படி ஒரு ரூல் இருக்கு தெரியுமா? when a light ray passes parallel to the principal axis, principal focus, after reflection it pass parallel to the principal axis. same method. இப்போ நம்ம வந்து நம்மளோட லைட்டை வந்து நம்ம வந்து கரெக்டா இந்த பிரின்சிபல் ஃபோக்கஸ்ல வச்சோம்னு வச்சுக்கோங்க, லைட் ரே என்ன ஆகும், போய் ஹிட் ஆகி பேரலல் பீம் கிடைக்கும். சேம் மெத்தட். அதனாலதான் நம்மளோட டார்ச் லைட் பாத்தீங்கன்னா ஒரு கான்கேவ் மிரர் செட்டப்ல இருக்கும். ஒரு கான்கேவ் மிரர் செட்டப்ல வந்து பாத்தீங்கன்னா சர்ச் லைட்ல, டார்ச் லைட், நம்ம வீட்டில் இருக்கிற டார்ச் லைட்ல இருக்கும். ஸோ எதுக்காக? இன் ஆர்டர் டு ப்ரொடியூஸ் பேரலல் பீம் ஆஃப் லைட். அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். இன் ஆர்டர் டு ப்ரொடியூஸ் தி பேரலல் பீம் ஆஃப் லைட் யூ நீட் டு ஹாவ் அ கான்கேவ் மிரர். வேற எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றோம்? ஷேவிங் மிரர்ஸ்ல நம்ம வந்து என்ன யூஸ் பண்றோம்? கான்கேவ் மிரர்ஸ் வந்து ஷேவிங் மிரரா யூஸ் பண்றோம். அண்ட் தென் எதுக்காக? இன் ஆர்டர் டு ப்ரொடியூஸ் லார்ஜ் இமேஜ். அண்ட் ஆல்சோ டென்டிஸ்டும் கான்கேவ் மிரரை யூஸ் பண்றாங்க. அண்ட் தென் லார்ஜ் கான்கேவ் மிரர்ஸ் ஆர் யூஸ்டு டு கான்சென்ட்ரேட் சன்லைட் டு ப்ரொடியூஸ் இன் சோலார் ஃபர்னேஸ். இது எந்த ரூல்ல ஒர்க் ஆகுது அப்படின்னா, when a light ray, இப்போ இதான் வந்து உங்களோட சோலார் ஃபர்னேஸ்னு வச்சுக்கோங்க. ஒரு சோலார் ஃபர்னேஸ்ல இருக்கிறது ஒரு கான்கேவ் மிரர். இதோட கரெக்டா பிரின்சிபல் ஃபோக்கஸ்ல நீங்க எந்த ஆப்ஜெக்டை வந்து ஹீட் பண்ணும், ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் ஹீட்டரே வச்சுக்கோங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வாட்டரை நீங்க இங்க வச்சுட்டீங்க, இந்த வாட்டரை நீங்க இப்படி வச்சுக்கிட்டீங்க. நம்ம தெரியும் சன்ல இருந்து வர்றது இந்த லைட் ரேஸ் which is coming from infinite டிஸ்டன்ஸ்ல இருந்து லைட் ரேஸ் வருது. ஸோ இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ்ல இருந்து லைட் ரேஸ் வர்றப்போ ஆஃப்டர் ரெஃப்ளெக்ஷன் என்ன ஆகும்? when light ray passes parallel to the principal axis, after reflection என்ன நடக்கும்? it pass through the principal focus. அப்ப வர லைட் ரே parallel வந்தா
all the light rays are converging at principal focus. மறுபடியும் சொல்றேன், the light rays which is coming parallel to the principal axis, after reflection it pass through the principal focus. So இந்த இடத்துல நீங்க வாட்டர் வச்சீங்கன்னா அந்த வாட்டர் என்ன ஆகும், all the light rays will converge at one point, so the water will be heated. So this is the way we can cook the food. இந்த மெத்தட்ல தான் நம்ம வந்து குக்கிங் நடக்குது. So concave mirrors are used as a the solar furnaceல அந்த concave mirror நம்ம யூஸ் பண்றோம், which is one of the very important 2 mark question uses of concave mirrors. So now we will discuss the uses of convex mirrors. The uses of convex mirrors. What are the uses of convex mirrors? The convex mirrors எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க? The convex mirrors are used as the rear view mirrors. What is rear view? Rear wheel அப்படின்னு சொல்லுவோம். rearனா பின்னாடி இருக்கிற view. நம்ம 2 wheelers 4 wheelersல பின்னாடி யார் வராங்க, பின்னாடி 2 wheeler வருதா 4 wheeler வருதான்னு செக் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற மிரர் தான் rear view mirror. அந்த rear view mirror நம்ம என்ன யூஸ் பண்றோம், அந்த rear view mirror நம்ம convex mirrors யூஸ் பண்றோம். rear view mirrors நம்ம convex mirrors தான் நம்ம யூஸ் பண்றோம். சரி, எதுக்காக convex mirrors நம்ம யூஸ் பண்றோம்? convex mirror will give you a virtual and erect image. virtual and erect. erect means upright. நீங்க பின்னாடி வர்றது வந்து பாத்தீங்கன்னா தலைகீழ தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும், பின்னாடி நான் லைட் ஒரு வெஹிக்கிள் வருது, அது தலைகீழ தெரிஞ்சிச்சுன்னா you will not get the proper image. உங்களுக்கு பாக்குறப்ப தலைகீழ வருது, பின்னாடி இருந்து வர லாரி வந்து தலைகீழ தெரிஞ்சிச்சுன்னா you cannot be able to drive properly. So you have to get a erect image. அப்ப erect image யார் கொடுக்குறா, நம்ம convex mirrors தான் கொடுக்குது. So convex mirrors are used as a rear view mirror. So அதான் அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க, the mirrors are fitted in the sides of the vehicle, enabling the driver to see traffic behind her or to facilitate safe driving. Convex mirrors are preferred because always gives a erect image. Convex mirrors gives you a erect image. Okay, so and also diminished image. Yeah, diminished image. Why we need to get rear view mirrors la edukku நம்ம diminished image கிடைக்கணும் அப்படின்னா, ஒரு வைடா நமக்கு தெரியணும். ஒரு பெரிய இமேஜ் கிடைச்சது ஒரே ஒரு 2 வீலர் மட்டும் தான் நம்ம கண்ணுக்கு தெரியுதுன்னா பின்னாடி இருந்த 4 வீலர் வந்து நம்மள வந்து என்ன பண்ணிடலாம், ஹிட் பண்ணிடலாம். ஸோ ஒரு டிமினிஷ்ட் இமேஜா இருந்தா ஒரு வைடு ஏரியா கிடைக்கும். ஸோ டிமினிஷ்ட் இமேஜ் டு ஹாவ் அ வைடர் ஃபீல்ட் வியூ ஆஸ் தே ஹாவ் கர்வ்ட் அவுட்வர்ட்ஸ். நமக்கு தெரியும் spherical mirrors are 2 types, concave mirror, convex mirrors. When the reflecting surface curved inwards, concave mirror. When the reflecting surface is curved outwards is called convex mirrors. Convex mirrors will give a diminished image. Diminished image means wider view you will get. So that is the reason we are using convex mirrors instead of plane mirrors as a rear view mirrors fitted in vehicles. Okay, so now we are going to check, or we are going to learn the very important topic called sign convention for reflection by spherical mirrors. The sign convention na enna, நான் வீடியோட ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்லியிருந்தேன். the quantitative approach. What is called quantitative approach? where the image is formed. image எந்த இடத்துல எனக்கு ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு தெரியறதுக்கு நான் வந்து என்ன பண்றேன், 2 மெத்தட் பண்ணலாம். ஒன்று வந்து குவாலிட்டேட்டிவ் அப்ரோச். குவாலிட்டேட்டிவ்னா இமேஜ் ஃபார்மேஷன், ரே டயக்ராம், ரூல்ஸ் ஃபார் ரே டயக்ராம் வச்சு இமேஜ் ஃபார்மேஷன் பை கான்கேவ் மிரர்ஸ் ஒரு டயக்ராம், செட் ஆஃப் டயக்ராம் 6 டயக்ராம்ஸ், கான்வெக்ஸ் மிரருக்கு 2 டயக்ராம்ஸ். ஸோ மொத்தமாக 8 டயக்ராம்ஸ் இருக்கு இமேஜ் ஃபார்மேஷன் பை மிரர்ஸ். ஸோ அதே மாதிரி நம்ம குவான்டிடேட்டிவ் அப்ரோச்சுங்கிறது we have a specific formula. அந்த ஸ்பெசிஃபிக் ஃபார்முலாவை தான் நம்ம மிரர் ஃபார்முலா சொல்றோம். ஆனால் அந்த மிரர் ஃபார்முலாக்கு நமக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் தேவை. எப்படி ரூல்ஸ் ஃபார் டிராயிங் த ரே டயக்ராம்ஸ்க்கு ஒரு ரூல்ஸ் இருக்கோ அதே மாதிரி மிரர் ஃபார்முலாக்கு ஒரு ரூல் இருக்கு.
அந்த ரூலை தான் நம்ம சைன் கன்வென்ஷன் சொல்றோம். சரியா? the sign convention for reflection by spherical mirrors. சரியா? எதுக்கு இந்த சைன் கன்வென்ஷன்? இப்போ வந்து நீங்க உங்களோட மிரரை வந்து கரெக்டா கொண்டு வந்து இந்த இடத்துல செட் பண்றீங்க. இந்த இடத்துல செட் பண்றீங்க, இப்படி செட் பண்றீங்க. உங்களோட போல கரெக்டா இந்த இடத்துல வந்து எதுல செட் பண்றீங்க? இதோட ஆரிஜின்ல. நம்ம மேக்ஸ்ல படிச்சிருப்போம் கார்டீசியன் கோஆர்டினேட்ஸ், நியூ கார்டீசியன் கோஆர்டினேட்ஸ். சரியா? இதெல்லாம் நெகட்டிவ்னு சொல்லுவோம், இத பாசிட்டிவ்னு சொல்லுவோம், இத பாசிட்டிவ்னு சொல்லுவோம், இத நெகட்டிவ்னு சொல்லுவோம். ஸோ இந்த செட்டப், இந்த ரூலோட பேர் தான் நம்ம சைன் கன்வென்ஷன் பை ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த ரூல்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ரூல்ஸ் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, லிசன். எப்பவுமே நம்ம மிரரை, இப்போ இதான் என்னோட மிரர்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, இதான் என்னோட மிரர். நான் ஆப்ஜெக்டை எங்க தான் வைக்கணும்? மை ஆப்ஜெக்ட் ஹேஸ் டு பி பிளேஸ்டு இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி மிரர். மிரருக்கு முன்னாடி தான் வைக்கணும். சரியா? ஸோ பொசிஷன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. த ஆப்ஜெக்ட் ஆல்வேஸ் பிளேஸ்டு டு தி லெஃப்ட் ஆஃப் தி மிரர். மிரருக்கு எங்க பண்ணணும்? மிரருக்கு லெஃப்ட்ல தான் வைக்கணும். மிரருக்கு லெஃப்ட்ல தான் நீங்க ஆப்ஜெக்ட் எப்பவுமே வைக்கணும். இட் இம்ப்ளைஸ் தட் லைட் கம்ஸ் ஃப்ரம் falls on the mirror on the left hand side. எப்பவுமே லைட் ரேஸ் வந்து இப்படி தான் வரணும். ஓகே, நெக்ஸ்ட் all the distance parallel to the principal axis are measured from the pole of the mirror. pole தான் உங்களோட ஆரிஜின். போல் இருந்தா உங்களோட ஆரிஜின், போல் இருந்தா நீங்க உங்களோட ஆப்ஜெக்டை எப்பவுமே மெஷர் பண்ணணும். சரியா? நெக்ஸ்ட் the distance measured to the right of the origin are taken as positive. இதை நீங்க பாசிட்டிவ்னு எடுத்துக்கணும். சொன்ன இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். ஓகே, ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்ல இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். அதே மாதிரி நீங்க மேல எடுக்கிறப்போ இதை பாசிட்டிவ்னும் இதை நெகட்டிவ்னும் எடுக்கணும். ஸோ அதுக்கான டயக்ராம் வந்து நான் நெக்ஸ்ட் இதுல கொடுத்துருக்கேன் பாருங்க. you'll get a complete idea here. listen, இதான் உங்க மிரர் எடுத்துக்கோங்க, இதான் உங்களோட மிரர். இந்த மிரர்ல உங்களோட மிரரோட போல் கரெக்டா எதுல வந்து நீங்க எடுத்துட்டு வந்து வச்சிருக்கணும்? உங்களோட ஆரிஜின், இந்த ஆரிஜின்ல எடுத்துக்கணும். ஸோ உங்களோட ஆப்ஜெக்டை நீங்க எப்பவுமே இங்க வைக்கணும். சரியா? உங்க ஆப்ஜெக்டை நீங்க இங்க தான் வைக்கணும். ஸோ இதை நீங்க என்னன்னு எடுத்துக்கணும் அப்படின்னா நெகட்டிவ், இதை நெகட்டிவ்னு எடுத்துக்கணும், இதை பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கணும். திஸ் இஸ் நெகட்டிவ், திஸ் இஸ் பாசிட்டிவ். அதே மாதிரி எதுக்கு இது? கான்கேவ் மிரருக்கு. அதுவே கான்வெக்ஸ் மிரருக்கும் சேம். ஆப்ஜெக்டோட பொசிஷன் எப்பவுமே என்னது? பாசிட்டிவ். இது இந்த இடத்துல இதுல வந்து ஹைட் வந்து பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ், இது பாசிட்டிவ், மேல பாசிட்டிவ், கீழே நெகட்டிவ். இதை இன்னும் உங்களுக்கு புரியலன்னா சிம்பிளா இந்த இடத்துல ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கேன். உங்க மிரருக்கு இந்த பக்கம் போனுச்சுன்னா நெகட்டிவ், அதுவே இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு போனுச்சுன்னா பாசிட்டிவ், அதுவே மேல போனுச்சுன்னா பாசிட்டிவ், கீழே வந்தா நெகட்டிவ். சரியா? இது எந்த மெத்தட் அப்படின்னா சைன் கன்வென்ஷன், நியூ கார்டீசியன் கோஆர்டினேட்ஸ். நியூ கார்டீசியன் கோஆர்டினேட்ஸ்ல இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? நெகட்டிவ்னு எடுத்துப்போம், இதை பாசிட்டிவ்னு எடுத்துப்போம், இதை பாசிட்டிவ்னு எடுத்துப்போம், இதை நெகட்டிவ்னு எடுத்துப்போம். சரி, இந்த மெத்தட்ல தான் நம்ம இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண போறோம். அப்போ மறுபடியும் சொல்றேன், ஒரு மிரர் எடுத்துக்கிறீங்க. ஒரு மிரருக்கு இந்த பக்கம் நெகட்டிவ், இந்த பக்கம் பாசிட்டிவ். மேல போனா பாசிட்டிவ், கீழே வந்தா நெகட்டிவ். சரியா? இந்த ரூல்ஸை வச்சு நம்ம மிரர் ஃபார்முலா அண்ட் மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா நம்ம சால்வ் பண்ண போறோம். சரியா? So we are going to check the very important idea called mirror formula. What is called mirror formula? What is called
mirror formula. What is called mirror formula? We have a formula 1 by F equal to 1 by V plus 1 by U. Okay. One by F equal to 1 by V plus 1 by U. What is U here? U is position of object. ஆப்ஜெக்டோட பொசிஷனை நம்ம யூன்னு சொல்றோம். சரியா? இப்போ நம்ம மிரர்னு எடுத்துக்கிறோம். இப்போ நம்மளோட கான்கேவ் மிரர் எடுத்துக்கிறோம். இந்த கான்கேவ் மிரருக்கு என்னோட ஆப்ஜெக்ட் 10 சென்டிமீட்டர்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் 10 சென்டிமீட்டர் இதான் என்னோட ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் தான் 10 சென்டிமீட்டர். ஆனால் பை த கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் இந்த 10 சென்டிமீட்டர் நான் என்ன பண்ணணும்? நெகட்டிவ்ல எடுக்கணும். ஸோ the position of the object is always negative. So the position of the object is always negative. Okay. So next V என்ன? What is V? Position of image. இது வந்து நெகட்டிவா இருக்கலாம், இல்லைன்னா பாசிட்டிவாவும் இருக்கலாம். ஏன்னா இமேஜ் எங்க வேணா கிடைக்கலாம், இங்கேயும் கிடைக்கலாம், பின்னாடியும் கிடைக்கலாம். சரியா? So it takes F both negative and positive. So what is F? Focal length. Focal length. F ஓட வேல்யூ நெகட்டிவாவும் இருக்கலாம், பாசிட்டிவாவும் இருக்கலாம். இப்ப F ஓட வேல்யூ நெகட்டிவ்னா, F ஓட வேல்யூ நெகட்டிவ் அப்படின்னா என்ன? F ஓட வேல்யூ நெகட்டிவ் அப்படின்னா அது கான்கேவ் மிரர். F ஓட வேல்யூ நெகட்டிவ் அப்படின்னா கான்கேவ் மிரர். F ஓட வேல்யூ பாசிட்டிவ் அப்படின்னா அது கான்வெக்ஸ் மிரர். Okay. So what is mirror formula? The mirror formula which connects, mirror formula என்ன? Mirror formula connects U, V, F. Uங்கிறது என்ன? Position of the object. Vங்கிறது position of the image. Fங்கிறது position of the what? Focal length of the mirror. U ஓட வேல்யூ எப்பவுமே நெகட்டிவா தான் இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். V ஓட வேல்யூ நெகட்டிவாவும் இருக்கலாம், பாசிட்டிவாவும் இருக்கலாம். F ஓட வேல்யூ நெகட்டிவாவும் இருக்கலாம், பாசிட்டிவாவும் இருக்கலாம். நெகட்டிவ்னா கான்கேவ், பாசிட்டிவ்னா கான்வெக்ஸ். ஸோ இந்த மாதிரி டிஃபர் ஆகும். சரி, இப்போ மிரர் ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சிடுச்சு. இதை நம்ம ரொம்ப மெமரைஸ் பண்ணிக்கணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா மிரர் ஃபார்முலா. ஸோ மிரர் ஃபார்முலாங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபார்முலா, மிரர் ஃபார்முலா. சரியா? ஸோ வாட் இஸ் மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா? மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலானா என்ன? வாட் இஸ் கால்ட் magnification formula? What is called magnification formula? இப்போ magnification formula னா என்ன? What is called magnification? Magnification formula னா என்ன? Magnification formula. M. It is denoted by the symbol M. The magnification ங்கிறது ரொம்ப simple. Magnification is size of image divided by size of object. அப்போ H prime by H.
h பிரைம்ங்கிறது சைஸ் ஆஃப் தி இமேஜ், இமேஜோட ஹைட் டிவைடட் பை சைஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். அப்ப ஆப்ஜெக்டை விட உங்க இமேஜ் எவ்வளவு தூரம் மேக்னிஃபை ஆயிருக்குங்கிற நம்பர். இந்த மேக்னிஃபிகேஷன் doesn't have any unit, does not have unit. ஏன்? இதோட சைஸ் சென்டிமீட்டர், சென்டிமீட்டர் டிவைடட் பை சென்டிமீட்டர் கேன்சல் ஆயிடும். வாட் இஸ் மேக்னிஃபிகேஷன்? உங்க ஆப்ஜெக்டை விட எவ்வளவு பெருசா இருக்கு இல்ல எவ்வளவு சின்னதா இருக்கு அப்படிங்கறதா மேக்னிஃபிகேஷன். எம்மோட வேல்யூ பாசிட்டிவ் அப்படின்னா வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எம்மோட வேல்யூ பாசிட்டிவ் அப்படின்னா virtual and erect. எம்மோட வேல்யூ நெகட்டிவ் அப்படின்னா ரியல் அண்ட் இன்வெர்டட். எம்மோட வேல்யூ பாசிட்டிவ் அப்படின்னா virtual and erect. எம்மோட வேல்யூ நெகட்டிவ் அப்படின்னா ரியல் அண்ட் இன்வெர்டட். இதே எம்மோட வேல்யூ 1 பிளஸ் 1 பிளஸ்னா உங்களுக்கு தெரியும் virtual and erect. erect. இந்த 1 எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? this 1 represents same size, same size. height of the object is equal to height of the image. எம்மோட வேல்யூ இப்ப +2 அப்படின்னா enlarged, enlarged, enlarged image. எம்மோட வேல்யூ +0.2 அப்படின்னா diminished, diminished. ஓகே, இதுக்கு நமக்கு இன்னொரு மேக்னிஃபிகேஷனுக்கு இன்னொரு ஃபார்முலாவும் இருக்கு. m equal to -b/u. சரியா? ஸோ இமேஜ் ஃபார்மேஷன் பை ஸ்பெரிக்கல் மிரர்ஸ்ல நம்ம பொசிஷன் ஆஃப் தி ஆப்ஜெக்ட், சைஸ் ஆஃப் தி இமேஜ் எல்லாமே வந்து டயக்ராம்ல வந்து பார்த்தோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸை வச்சு, ஐ மீன் ஃபார்முலாஸை வச்சு சைஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் என்ன, சைஸ் ஆஃப் தி இமேஜ் என்ன, நேச்சர் ஆஃப் தி இமேஜ் என்ன, டிமினிஷ் ஆயிருக்கா இல்ல சின்ன பெருசா இருக்கா இல்ல சேம் சைஸ் எல்லாம் இருக்கான்னு ஃபார்முலா வச்சு கால்குலேட் பண்ற மெத்தட் தான் மிரர் ஃபார்முலா அண்ட் magnification. So now we are going to discuss the first problem of this lesson. First problem of this lesson we are going to check. So question பாருங்க. The convex mirror used for rear view on an automobile has a radius of curvature 3 meter. If a bus is located 5 meter from the mirror, find the position, nature and size of the image. சரியா? So a convex mirror has a rear view on an automobile has a radius of curvature 3 meter. So radius of curvature r equal to 3 meter. Okay. Next, bus is located 5 meter from the mirror. So u oda value 5 meter. Find the position, nature and size of the image. V oda value enna கேக்குறாங்க. So now we have a formula, mirror formula. என்ன கேட்டிருக்காங்க? r கொடுத்திருக்காங்க, u கொடுத்திருக்காங்க, v கேக்குறாங்க. So now we have a formula, mirror formula எடுத்து எழுதுங்க. 1/f equal to 1/v plus 1/u. ஆனா நமக்கு இங்க r தான் கொடுத்திருக்காங்க, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் தான் கொடுத்திருக்காங்க. சோ அதை நம்ம எப்படி வந்து ஃபோக்கல் லென்த்தா மாத்துறது? ஏன்னா இங்க ஃபோக்கல் லென்த் தானே கொடுத்திருக்காங்க. சோ r equal to 2f. So f equal to r/2. So f equal to 3/2 meter. So இத போய் இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணா 1/2/3 equal to 1/v minus 1/5.
ஏன் இந்த இடத்துல நான் மைனஸ் போட்டிருக்கேன்? ஏன்னா u equal to minus 5 centimeter. ஏன்னா இதான் சைன் கன்வென்ஷன். சரியா? வாட் டைப் ஆஃப் மிரர்? ஆட்டோமொபைல் ஹேஸ் a radius of convex mirror னு சொல்லியாச்சு. கான்வெக்ஸ் மிரர் எந்த மிரரா இருந்தாலுமே u ஓட வேல்யூ நெகட்டிவ். u ஓட வேல்யூ நெகட்டிவ். சரியா? u ஓட வேல்யூ எப்பவுமே நெகட்டிவ். சோ நான் என்ன பண்ணிருக்கேன்? u ஓட வேல்யூல போயிட்டு நெகட்டிவ்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன். சரியா? இப்போ 1/v equal to இந்த நெகட்டிவ்ல இருக்கிறது அந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா 1/v equal to 2/3 plus 1/5. இப்போ நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணேன்னா 1/v equal to 10 plus 3/15. So v equal to 15 divided by 13. So v equal to, இப்போ v is divided by v equal to 15 divided by 13. அப்ப நம்ம டிவைட் பண்ணோம்னா you will get 1.15. You will get 1.15 meter. So v ஓட வேல்யூ என்ன? v ஓட வேல்யூ we are getting v ஓட வேல்யூ பாசிட்டிவ். So positive means v ஓட வேல்யூ பாசிட்டிவ். நமக்கு தெரியும் இது வந்து virtual and erect image. Virtual and erect. சரியா? ஏன்னா கான்வெக்ஸ் மிரர்னாலே உங்களுக்கு virtual and erect தான் கிடைக்கணும். Next size of the image கேக்குறாங்க. How you will find the size of the image? M equal to minus v by u. So m equal to minus 1.15 divided by minus of u ஓட வேல்யூ minus 5. சரியா? So minus 5. So இதை நம்ம டிவைட் பண்ணோம்னா m ஓட வேல்யூ plus 0.23 நமக்கு தெரியும் பிளஸ் ஓட வேல்யூ m ஓட வேல்யூ பிளஸ்னு வந்தாலே virtual and erect. சரியா? so m ஓட வேல்யூ less than 1. so diminished image. சரியா? so the first question is over. so we will go for the second question. So we will go for the second question. the question பாருங்க. an object 4 cm in size is placed at 25 cm in front of a concave mirror of focal length 15 cm. அப்போ concave mirror னு சொல்லிட்டாங்க. focal length என்ன? concave mirror க்கு focal length f ஓட வேல்யூ என்ன? minus 15 cm. அப்போ next an object of size கொடுத்துட்டாங்க. அப்போ h ஓட வேல்யூ 4 cm. next is placed 25 cm in front of a concave mirror. அப்போ u ஓட வேல்யூ minus 25 cm. okay next என்ன கேக்குறாங்க? at what distance from the mirror should a screen placed to get a sharp image? அப்ப v ஓட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. magnification ஓட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. nature size என்னன்னு கேக்குறாங்க. first we need to go for the mirror formula போணும். so 1 by f equal to 1 by v minus 1 by u plus வரும். சரியா? இது focal concave mirror f ஓட வேல்யூ நெகட்டிவ். so 1 by minus 15 equal to 1 by v minus 1 by 25. ஏன்னா u ஓட வேல்யூ minus 25. so 1 by v equal to minus 1 by 15 plus 1 by
25. சரியா? So next அப்போ 1 by v equal to minus 25 plus 15 divided by 25 into 15. So v equal to 25 into 15 divided by இது வந்து minus 10. So 2 into 5 10, 3 into 5 15, v equal to 75 by 2. So v equal to minus 37.5 centimeter. So v oda value minus 37.5 centimeter. Okay. So now magnification oda value enna nu kekranga. What is the value of size? Magnification m oda value நம்ம இப்ப calculate பண்ணனும். m equal to minus v by u. சரியா? So m equal to minus v by u. இந்த ஃபார்முலாலயும் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். So m equal to minus 37 plus minus okay 37.5 divided by u oda value 25. அப்போ ஒரு மைனஸ் வரும். multiplied by 4 ஆல இங்க multiply பண்ணீங்கன்னா m equal to 75 150 divided by 100. அப்ப m ஓட வேல்யூ minus 1.5. you will get minus 1.5. m ஓட வேல்யூ உங்களுக்கு minus 1.5 னு கிடைக்கும். So next h prime we need to calculate. m equal to h prime by h. So h equal to என்ன வேல்யூ வரும்? m into h. m ஓட வேல்யூ minus 1.5 multiplied by size of an object. Size of an object என்ன? 4. So h prime equal to so 1.5 multiplied by 4 என்ன கிடைக்கும்? minus 6 centimeter. இத வச்சு நம்ம என்னெல்லாம் வேல்யூ சொல்லலாம்? what is the value of m? m ஓட வேல்யூ நெகட்டிவா பாசிட்டிவா? m ஓட வேல்யூ நெகட்டிவ், பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ்? m oda value negative. So the negative tells you that it is virtual and real and inverted. Size என்ன இருக்கு? increase ஆயிருக்கு minus 6 minus 1.5 இல்ல minus 6. So enlarged image. So what is the image? The image is enlarged. So check this question. We'll go for the next question. So the next question, find the, இது ஒரு ஈஸியான question. Find the focal length of convex mirror whose radius of curvature is 32 cm. இது வந்து ஒரு டைரக்டான question. R is given. R is 32 centimeter. So R equal to 2 times the F. F equal to R by 2. So focal length is 32 divided by 2. F is 16 centimeter. So focal length is positive or negative? Focal length is positive or negative? It is positive because for convex mirrors, focal length is positive. Check this question. We'll go for the next question. So now we will go for the next question. A concave mirror produces a 3 times magnified image.
real image, that is very important. இங்க பாருங்க, which is real image. So of an object at 10 centimeter in front of it, where is the image located? Okay, a concave mirror produces 3 times the enlarged image. அப்ப m ஓட வேல்யூ ரியல் அண்ட் ரியல்னு சொல்லிட்டாங்க. ஸோ -3. சரியா, நமக்கு ஆல்ரெடி தெரியும் m equal to -v/u. ஸோ இதோட வேல்யூ கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா -3 equal to -v/u. இந்த நெகட்டிவ் நெகட்டிவ் கேன்சல் பண்ணீங்கன்னா v equal to 3 times the u. So v equal to 3 into 10 -10. So v equal to -30 centimeter. So negative tells you v oda value negative na real and inverted image. Okay, the v equal to -30. So m oda value -3. So enlarged image. So check this question. So dear students, let's go to the next question. Check this question. An object is placed at a distance 10 centimeter. So u oda value -10 centimeter from a convex mirror of focal length. F oda value +15 centimeter. Why +15? Because focal length is +15. So find the position and nature of image. V oda value என்னன்னு கேக்குறாங்க. Find the position, nature, size of the image. So 1/f equal to 1/v plus 1/u. So இதல போய் substitute பண்ணோம்னா 1/15 equal to 1/v minus 1/10. So 1/v equal to 1/15 plus 1/10. So 1/v equal to 10 plus 15 divided by 150. So v equal to 150 divided by 25. So v equal to 125, you'll get 6. So you'll get 6 centimeter. So v value is positive. So we can say the nature is virtual and direct. Convex mirror nale virtual and direct da. So next m equal to -v/u. So m equal to minus of v oda value 6 divided by u oda value -10. So m equal to plus 0.6. So the magnification is plus 0.6. The plus tells you which is virtual and erect. 0.6 tells you the image is diminished image. The image is diminished image. So let's go for the next question. The magnification produced by a plane mirror is +1. What does it mean? The magnification produced by a plane mirror is +1. What does it mean? So plus tells you, plus tells you which is virtual and erect. 1 tells you same size. இதுக்கு பதிலா நெகட்டிவ் அப்படின்னு இருந்துச்சுன்னா which is real and inverted. 1 விட அதிகமா இருந்துச்சு, இப்ப வர வேல்யூ இது வந்து 1 விட அதிகமா இருந்துச்சுன்னா enlarged. more than 1 னா enlarged. less than 1 னா less than 1 diminished.
So we can come to the conclusion that plane mirrors produced virtual and errant, and size of the image is equal to size of the object. The CBSE grade 10 book back question, light reflection refraction oda or book back question. So now we will discuss the next question, question number 7. An object 5 centimeter of length placed at a distance 20 centimeter in front of a convex mirror of radius of curvature 30 centimeter. Find the position of the image, nature, size. So object is u oda value 5 centimeter. So we have to take negative. So okay, at a distance 20 centimeter in front of, actually idhula oru chinna mistake, an object of length அப்படினா height பத்தி பேசுறாங்க. an object of length அப்படினா h equal to 5 centimeter. so placed at a distance தான் 20 centimeter, u ஓட வேல்யூ தான் 20 centimeter, u equal to minus 20 centimeter of a convex mirror, radius of curvature r equal to 30 centimeter. so convex mirror, so focal length is positive, so f equal to 15 centimeter. இப்போ v ஓட வேல்யூ கேக்குறாங்க. so 1 by f equal to 1 by v plus 1 by u. so 1 by v equal to 1 by 15 minus 1 by 15 minus 1 by 20. 1 by v equal to 20 minus 15 divided by 300. So v equal to 300 divided by 5. So v oda value 60 centimeter. so convex mirror nale v oda value positive da. அடுத்து magnification m equal to minus v by u. so m oda value minus of 60 by u oda value you will get minus 20. so m oda value plus 3. okay, check this question. okay, listen. so height is given, h is given, u is given minus 20, r is 30, focal length is 15, all the values are given. now 1 by v equal to, so நமக்கு தெரியும் 1 by f equal to 1 by v plus 1 by u. so 1 by focal length 1 by 15 equal to 1 by v minus plus 1 by u. so 1 by v equal to 1 by 15 minus 1 by u. இந்த இடத்துல தான் ஒரு மிஸ்டேக் பண்ணிருந்தேன். so 1 by v equal to 1 by 15 plus 1 by 20, இதெல்லாம் தான் தப்பு பண்ணிட்டேன். 20 plus வரும். so ஏன்னா u ஓட வேல்யூ minus 20. so 1 by v equal to 20 plus 15 divided by 300. so v equal to 300 divided by 35. so v oda value 8.57 centimeter. please check. 8.57 centimeter. okay, now we need to calculate the magnification. magnification oda value m equal to minus v by u. so m equal to minus of v oda value enna 8.57 divided by u oda value minus 20. so m oda value இது ரெண்டுத்தையும் நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா
உங்களுக்கு m ஓட வேல்யூ 0.428 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் height of the image m equal to h prime by h. So h prime equal to m into h. So h prime equal to 0.428 multiply by 5. So h prime you will get 2.14 centimeter. So இதுல இருந்து என்ன தெரியுது? m ஓட வேல்யூ பாசிட்டிவ். m ஓட வேல்யூ பாசிட்டிவ் அப்படின்னா virtual and erect image. Okay, and இதுல வந்து less than 1, so diminished. So you'll get diminished image. Book back question. Okay, நான் இதுல ஒரு மிஸ்டேக் என்ன பண்ணிருந்தேன், இந்த மைனஸ், the sign conventions are very very important. ஒரு மைனஸ் விட்டா டோட்டல் சமே தப்பாயிடும். So we'll go for the next question. So we wish to obtain an erect image. We need a என்ன சொல்றாங்க क्वेश्चनல erect image வேணும்னு சொல்றாங்க. எதை வச்சு? concave mirror வச்சு. Of focal length 15 cm. What should be the range of distance to distance of the object from the mirror? So இது வந்து ஒரு டைரக்டான क्वेश्चन. சரியா? So for getting virtual and erect image, so where you have to place? We have to place between C, P and F. What is P? Pole of mirror. F ங்கிறது focal length. So 0 to focal length 0 to 15 cm நீங்க வச்சாதான் what type of image கிடைக்கும்? The virtual and erect image கிடைக்கும். If you want to get virtual and erect image, you have to place 0 to 15 cm. What is its nature? Nature தான் சொல்றாங்களே, erectனாலே virtual and erect nature. Image larger or smaller between P and F. Between P and F, what type of image you will get? Between P and F. Between P and F, இங்க இந்த இடத்துல வச்சா what type of image you will get? Between P and F. You will get a larger image. You will get a larger image. You will get. Okay. The ray diagram அது உங்களுக்கு தெரியும். What is the ray diagram? Which ray diagram it follows? The last ray diagram for concave mirror. It follows the last ray diagram. So the last question in this video. This is the last question in this video. So check this question. So an object of size 7 cm is placed 27 cm in front of a concave mirror of focal length 18 cm. U is given 27 cm minus 27 cm in front of the concave of focal length. What type of mirror? Concave mirror. Concave mirror or focal length negative. So F equal to minus 18 cm. Okay. So what is the value of V? V we need to calculate. So V equal to 1 by F equal to 1 by V plus 1 by U. 1 by V equal to 1 by F minus 1 by U. 1 by V equal to 1 by F for the value minus 18 plus 1 by 27. So 1 by V equal to 27 minus 18 divided by 27 into minus 18. So 1 by V equal to 9 divided by 27 into minus 18. V equal to 27 into minus 18 divided by 9. V equal to minus 54 centimeter. Okay, the V order value minus 54 centimeter. So V order value negative. So which means real and
inverted image. So m equal to minus v by u. So m equal to minus of minus plus 54 by u oda value enna? The value of what is the value of u? U is minus 27, minus 27. So m oda value minus 2, negative. So real and inverted. So 2 tells you enlarged image. Check this question. So in this question they are also asking the find the size of image. So what is the find the size? M equal to h prime by h. So h prime equal to m oda value minus 2 into h. So h prime equal to minus 2 into 7. H prime equal to minus 14 centimeter. So h prime equal to minus 14 centimeter. So which is the minus tells you which is inverted image. This is an inverted image. So dear students, in this video we have discussed in a detailed way of mirror formula and magnification formula, and also the problems which is related to mirror formula in text as well as book back questions. So go through this video again and you will get a complete idea of mirror and magnification formula. In the next video we will discuss about the refractive index, refraction, laws of refraction. So we will discuss all these topics in a very detailed way. Thank you, students. Center map. You dare to dream, we care to accomplish.